अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन फमन तबिअहुम बिइहसान इला यौमिद्दीन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल मजीद व हुवा अस्दक़ुस सादिक़ीन अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु यस्सल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम क़ाल तआला फ़ी कलामिहिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना अंज़लनाहु फ़ी लैलतिल क़द्र वमा अदराक मा लैलतुल क़द्र सदक़ल्लाहुल अज़ीम। मैं हूँ नूरे पीर, पीर नूरे मुस्तफ़ा, मुस्तफ़ा नूरे खुदा। अल्लाह நம்மையெல்லாம் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேഖ് காமிலுடைய தாமனை பிடித்து அவர்களுடன் வாழ்வதற்கு நசீபளித்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த மகத்தான இந்த இரவை அந்த வலியுடைய தர்பாரிலே, அவனுடைய நேசருடைய தர்பாரிலே, குறிப்பாக நம்முடைய ஷேഖுடைய தர்பாரிலே நம்மை கொண்டாடுவதற்கு வாய்ப்பளித்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். நாம் ஷேഖுக்கு முன்னால் தான் அமர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஷேഖு வேறு, அவர்களுடைய பிள்ளைகள் வேறு அல்ல. ஷேഖு தான் அவர்களுடைய பிள்ளைகளை காட்சியளித்து கொண்டிருக்கிறார். எனவே ஷேഖ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாம் அந்த கத்ருடைய இரவிலே நாம் அதை இறக்கினோம். எதை? குர்ஆனை இறக்கினோம். தஃப்சீர் இப்னு அரபியில் எழுதுகிறார்கள், இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எந்த ஆயத்திற்கு இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் என்ற இந்த வசனத்திற்கு எழுதுகிறார்கள், அல் முராது பில் லைலத்தி, லைலத்தை கொண்டு முராத். அல்லாஹ் அந்த வசனத்திலே அதை தான் சொல்றான், நிச்சயமாக இந்த முபாரக்கான இந்த இரவிலே நாம் அந்த குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்கிறார். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பெரியோர்களே, பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய கமாலை வெளிப்படுத்துவதற்காக நான் யாருமே இங்கே பேசலை, தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நான் இங்கே உங்களுக்கு முன்னால் பேசுகிறேன். தாங்களும் அதிகமான நபர்கள் பேசினோம், எல்லாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ளதான். இந்த இடத்துல நம்ம கமாலை வெளிப்படுத்தினா என்ன ஆகும்? நாம் காணாமல் போயிடுவோம். இந்த இடத்துல நான் என்னுடைய ஷேக் நாயகம் சஜ்ஜாதாக்கள் அவர்களுக்கு முன்னால் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய கமால் என்ன கமால்? கமாலை வெளிப்படுத்த கமால் இருந்தால் தானே வெளிப்படுத்த, ஒன்றுமே இல்லையே. மை நஹி, நான் தான் ஒன்றுமே நான் ஒன்றுமே இல்லாதவனாக அல்லவா இருக்கிறேன். இங்கே என்ன வெளிப்பட போகிறது? இருந்தால் தானே வரும். அப்போன்னு சொன்னால் பின்னாடி ஒருத்தவருக்கு வெளியாக்குறான். நம்ம தாங்களாம் அதை தான் பார்க்கணும், நானும் அதை தான் கவனிக்கணும். யாரோ பேசுகிறாங்க, இப்படிலாம் கிடையாது. ஷேഖுடைய தர்பாரில் என்னுடைய ஷேக் நாயகம் ஓதுகிற காலத்தில் சொல்லி அனுப்புனாங்க, கலீமிசா சர்க்காருடைய பிள்ளைகளுடைய தாலிமாத்தில் கேட்குற மாதிரி இருக்குதப்பா, நான் என்ன செய்யட்டும்? அந்த இடத்துல நீ அவர்களிலே என்னை பாருலே சொன்னாங்க. யார்கிட்ட ஹைரை நீ பெற்றுக்கொண்டாயோ அங்கு உன்னுடைய ஷேக்கையை நீ தரிசி என்று சொன்னார்கள். இதெல்லாம் ஆதாப ஷேக்கில் கட்டுப்பட்டது, ஆதாப முரீதில் கட்டுப்பட்டது. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இப்போ இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் செய்தாலும் அங்கே யார் தான் தஃப்சீர் செய்கிறார்? அவர்களுடைய ஷேഖுடைய தஃப்சீர் தான். இப்போ அவர்களுடைய ஷேഖுடைய தஃப்சீர் தான். நம்முடைய ஜமாலி நாயகமே செய்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஷேக் நாயகம் தான் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹ். எனவே என்ன செய்கிறாங்க? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் அல் முராது பில் லைலத்தி பின்யத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த லைலத்தை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா? நாயகத்துடைய உடல் என்று எழுதுகிறார். லைலத்தை கொண்டு நோக்கம் என்ன? நாயகத்துடைய உடல், பரிசுத்தமான அந்த உடல்.
அதற்கு காரணத்தையும் எழுதுறாங்க. ஏன் உடலை நான் காரணம் காட்டினேன், நோக்கமாக ஏன் நான் உடலை சொல்றேன்னு சொன்னா, அந்த உடல் எப்படி இரவு என்பது பகலை மறைத்து கொண்டு, எப்படி இரவு என்பது சூரியனை மறைத்து கொண்டு அந்த இருளை காட்டுகிறதோ, அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடல் நபியுடைய ஹகீகத்தை மறைத்து கொண்டு அந்த உடலை காட்டுகிறது. இதுதான் ஹகீகத். அதனால் நான் லைலத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுடன் நான் ஒப்பிடுகிறேன் என்று புரியுதில்லை. அந்த ஒப்பிடுவதற்கு காரணம் சொல்றாங்க, நபியுடைய ஹகீகத்தை முஹம்மதியை அந்த உடல் மறைத்து கொண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் நபியை ஒரு மனிதர், அதனால தான் சில பேர் மதிக்காமே போயிட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிபாஸே பஷர்ல வந்தாங்க, பஷர் என்ற உடையை அணிந்து கொண்டு வந்தார். அந்த பக்கம் போல அந்த லைலத்தை கொண்டு முராத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல். இப்போ நம்ம பார்க்கணும், அதே தான் கமா சும்மி அல் லைலத்துல் கத்ர்னு கீழே எழுதிட்டாங்க. லைலத்துல் கத்ர் என்று எப்படி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று லைலத்துல் முபாரக்கா. இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே, அதை எழுதுகிறார்கள். அல் முராது பில் கத்ரி கத்ருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கத்ரை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா? நாயகத்தை கண்ணியப்படுத்துவது. நாயகத்துடைய அதுமத்து நிறைந்த அந்த இரவு என்று சொன்னால் நபியுடைய உடல். சரி, இரவே இருந்தாலும் இரவு யாருடைய நூறு? இரவே வைத்துக் கொண்டாலும், சங்கையான மகத்தான இரவே வைத்துக் கொண்டாலும் அந்த இரவு யாருடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டது? மஹ்லூக் தானே அது. மஹ்லூக்காக இருந்தால் யாருடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டது. பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய செய்தியை சொல்ல வருவதின் காரணம், அந்த லைலத்துல் கத்ர்ல நாம இருக்கிறோம்னு சொன்னா நபியுடைய உடலிலே இறக்கப்பட்ட அந்த இரவை, அந்த லைலத்தை அல்லாஹ் சொல்கிறான், உடலை சொல்கிறான். அந்த உடல் எங்கே இருக்குது? நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? மதீனால இருக்குது. அதுவும் உண்மைதான், நம்மோடையே இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குது. ஹர் மன்சரே ஆலம் மே நஸர் ஆயே முஹம்மத் है मज़हर हक सूरत वालाए मुहम्मद. हर मंजर आलम में नजर आए मुहम्मद. நம்முடன் இருந்து கொண்டும் இருக்கிறது, மதீனாவிலேயே இருக்குது. அவங்க சொல்றது உண்மைதான், மதீனால மட்டும்தான் இருக்குது. பேத்திபாரே ஜசத், உடலை கவனித்தோம் என்று சொன்னால் அது மதீனால. பேத்திபாரே நூர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கு தேவையானதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, அல் முராது பில் லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரை கொண்டு முராத் என்ன, நோக்கம் என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சரி, லைலத்துல் கத்ரும் சிறப்பானது, நபியுடைய ஜிஸ்ம் என்று வைத்துக் கொண்டார். அல்லாஹ் எதை இறக்கினானோ அதுவும் சிறப்பானது. அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்கினானே, சிறப்பான அந்த நகரத்திலே இறக்கினான், மக்கா முக்கர்ரமாவிலே இறக்கினான். உம்முல் குரா என்று சொல்வார்கள். அந்த உம்முல் குரா சிறப்பான நகரம், சிறப்பான நகரத்திலே இருக்கக்கூடிய சிறப்பான மலை. அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்குனதெல்லாம் பாருங்க. அன்னைக்கு கூட நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம், தலாயில் ஹைராத்துடைய ஷரஹில் எழுதியிருக்கிறாங்க. ஹிக்குமத்துனா நுட்பம், யானம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஹிக்குமத்துனா என்ன தெரியுமா? ஃபெஹ்மே குர்ஆன் எழுதிட்டாங்க. குர்ஆனை விளங்குவது தான் ஹிக்குமத், குர்ஆனுடைய மானாக்களை விளங்குவது தான் ஹிக்குமத். நமக்கு அந்த ஹிக்குமத் எல்லாம் வேண்டும் என்று சொன்னால் அந்த குர்ஆனின் மீது நமக்கு ஈர்ப்பு வேண்டும். எதையோ நம்ம நேசிக்கிறோம், எதையோ அந்த செல்லு கையில் வந்துட்டா நம்மளை மறந்துடுறோமா இல்லையா? பக்கத்தில் யார் என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேன். அந்த குர்ஆனின் மீது நம்முடைய ஈர்ப்பு இருந்தால் நாம் எங்கேயோ சென்று விடுவோம். அந்த குர்ஆனின் மீது ஈர்ப்பை ஊட்டக்கூடிய இந்த இரவு தான் இது. 20 வருஷமாக கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் லைலத்துல் கத்ர். அன்னைக்கு கூட ஷேக்மார்கள், ஷேக் நாயம் சொல்கிறார், எவ்வளோ லைலத்துல் கத்ரை கொண்டாடுறோம், அனுபவிக்கிறோம். என்ன மாற்றம், என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன மாற்ற போகிறோம்? நோன்பு வச்சுட்டு தூங்க போகிறோம், எல்லாம் அவங்களுடைய ஊருக்கு போயிடுவோம். ஒரு கடைக்கு பூந்துட்டு வெளியே வந்தால் ஏதாவது வாங்கிக்கிட்டு வெளியே வருவோம். மாற்றம் இருந்தால் அதை நம்முடைய லாபம் என்று சொல்லிக் கொள்வோம். நாளைக்கு என்ன நம்மிலே கூட போகிறது? என்ன கூட வேண்டும்? குர்ஆனுடைய நேசம் நம்முடைய உள்ளத்திலே கூட வேண்டும். குர்ஆனுடைய நேசம் நம்முடைய உள்ளத்திலே கூட வேண்டும். அந்த சிறப்பான மலை ஜபலுன் நூரிலே இறக்கினான். உலகத்திலே அனைத்து நபிமார்களை விட சிறப்பான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கினான். அனைத்து மலக்குமார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இறக்கினான். அனைத்து உம்மத்துகளை விட சிறந்த உம்மத்தாகிய நமக்கு இறக்கினான். பாருங்க, அது வந்த இடமெல்லாம் சிறந்த இடம்.
குரானை பற்றி பேசணும்னு சொன்னால் நம்ம பேசி முடிக்க முடியாது. நான் குரானையும் ரசூலையும் சேர்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த குரான் சாமித்துல் குரான் நம்ம கையில் வச்சிருக்கிறோமே, அது குரான் அமைதியாக இருக்கும். நபி என்ற குரான் இருக்குது அல்லவா, நாத்திக்குல் குரான் பேசிக்கிட்டே இருக்கும், நடக்கும். அந்த குரான் தொழு என்று தான் சொல்லும், இந்த குரான் தொழுது காட்டும். இந்த குரான் நோன்பு வை என்று சொல்லும், இந்த குரான் நோன்பு வைத்து காட்டும். அதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியோர்களே, சகோதரர்களே, ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. இதற்கு முன்னால் ஒரு விஷயம், குரானை நாம் மனனம் செய்தோம் என்று சொன்னால், குரானை பேப்பரில் எழுதுனா குரான் தானே, குரானில் பேப்பரில் காப்பி பண்ணால் அது பேர் குரான் தான். அதே குரானை கல்பில் காப்பி பண்ணால் மட்டும் ஏன் ஹாஃபிலுல் குரானு? அது பேப்பரில் பண்ணவங்களுக்கு அந்த பேப்பரையும் பேரை மாற்ற வேண்டியது தானே, ஹாஃபிலுல் குரான் அந்த பேப்பரை மாற்ற வேண்டியது தானே. அதே கல்பில் காப்பி பண்ணால் ஹாஃபில், அதே பேப்பரில் காப்பி பண்ணால் குரான். ஏன் காரணம் என்ன தெரியுமா? அந்த பேப்பருக்கு ஒன்றுமே தெரியாது, அனா தெரியாது, அந்த தெரியாது, அனா தெரியாது, அந்த தெரியாது. எவ்வளவு எழுதினாலும் குரான் தன் குரானை தான் காட்டும். ஆனால் குரானை மனனம் செய்யக்கூடிய நாம் ஹாஃபிலுல் குரான், நான் மனனம் செய்தேன், நான் ஓதினேன், நான் அதை பேசினேன், நான் விளக்கினேன் என்ற அந்த நான் வருது தெரியுமா, அதனால தான் ஹாஃபிலுல் குரான் போட்டாங்க. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் இந்த குரானை சேர்த்து பார்க்கும் பொழுது ஹாஃபிலுல் குரான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, குரான் தான். ஆதாரம் என்ன? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கைஃப குலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்துடைய அந்த அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது? அம்மா கராத்தல் குரான், நீ குரானை படிக்கலையா? கான குலுக்குஹுல் குரான், அவர்கள் குரானாகத்தான் இருந்தார்கள். பார்த்தீங்களா, குரானாகத்தான். ஹாஃபிலுல் குரான் சொல்லவில்லை, ஆமிலுல் குரான் என்று சொல்லவில்லை. ஏன்? நபியிலே ஆனா இல்லை, மர்ரானி ஃபக்கத்ரால் ஹக்க, யார் என்னை பார்த்தார் அவர் ஹக்கை பார்த்தார் என்று சொன்னார்கள். தன்னிலே தன்னை காட்டவில்லை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். ரசூலை பின்பற்ற ஆசை இருந்தால், ஷேக்கை பின்பற்ற ஆசை இருந்தால், குரானை பின்பற்ற ஆசை இருந்தால், குரான் நம்மிலே நம்முடைய சாரியிலே உள்ளத்தில் இறங்கணுமா, குரானா நம்ம மாறணுமா, ஆனாவோ ஒழிக்கணும். இதைத்தான் நோன்பு ஃபுல்லாக நம்ம பேசணும், கேட்டோம் சஜ்ஜாதாக்கள்கிட்ட. என்னுடைய ஷேக் நாயகமும் அதை தான் அடிக்கடி சொன்னாங்க. நஃப்ஸ் அந்த அனாவை ஒழித்தால் தான் குரான் உள்ள போகும். அனா அனா और अंता का झगड़ा है सारा, ये दोनों हटे तो खुदा बस नुमा है. अना और अंता का झगड़ा है सारा, ये दोनों हटे तो खुदा बस नुमा है. கௌசிசா சர்க்கார் படிக்கிறாங்க. அனா और अंता का झगड़ा है सारा, ஒட்டுமொத்த உலகத்திலும் நீயா நானா என்ற பிரச்சனைகள், போட்டிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏ தோனோ ஹட்டே தோ குதா பசுனுமா ஹே, அனாவும் அந்தாவும் நகர்ந்து விட்டால் அல்லாஹ் வந்து விடுவான். அல்லாஹ் வேணுமா? குரானுடைய விளக்கம் வேணுமா? அனாவை ஒழிக்கணும், அந்தாவை ஒழிக்கணும். இன்றைக்கு இதை நாம் ஒழித்தோம் என்று சொன்னால், இதை ஒழித்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், குரான் தானாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்க ஆரம்பிச்சிடும். சல்ல செய்வோமா? எப்படி ஒழிக்கிறது? ஷேக் நாயகத்துடைய கரம், ஷேக் நாயகம் போயிட்டாங்க, 20 வருஷம் ஆச்சு, இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜி நை முரீதோ முரீதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன், ஷேக்கை மரணித்தவர் என்று ஒரு முரீது நினைத்தால் நை முரீதோ, அவர் முரீதே இல்லை. ஷேக் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி? தந்தானா வாழ்றாங்களா? அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களை செய்தி வேறு பக்கம் போது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவிலே நாம் இறக்கினோம். அந்த குரானும் மிக சிறந்தது. அந்த குரானை பற்றி நம்ம சிந்தித்தா, குரானை வச்சுட்டு அல்லாஹ் சேலஞ்ச் சொல்றான், குல் லஇனிஜ் தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒட்டுமொத்த ஜின்னும் மனித வர்க்கமும் சேர்ந்த அந்த குரானை போன்று ஒன்றை கொண்டு வர ஆசைப்பட்டால் கொண்டு வரட்டும், பாத்தூபி மிஸ்லிஹா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த சாமித்துல் குரானுக்கு இந்த விஷயம், வாய்மூடி இருக்கக்கூடிய குரானை பற்றி அல்லாஹ் இந்த சேலஞ்சை விடுறான். ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து மனித வர்க்கம், ஜின் வர்க்கம், வேண்டாம் உங்க கடவுள்களையும் கூப்பிட்டு கொண்டு வர நினைத்தால் கொண்டு வாங்க அப்படின்னு இந்த சாமித்துல் குரானை பார்த்து சொல்கிறான். இந்த நாத்திக்குல் குரானை பார்த்து என்ன தெரியுமா? ஐயுக்கும் பி மிஸ்லி, என்ன போல யாரு? நாத்திக்குல் குரான் பேசுற வார்த்தை, என்ன போல யாரு இருக்க முடியுமா? இன்றைக்கு நான் நபியை போல என்று சொல்கிறார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 குரானை போல உலகத்தில் யாரும் வர முடியாது. நாத்திக்குல் குரானை போலவும் வர முடியாது,
சாமித்துல் குரான், சாமித்துல் குரான் நம்ம வச்சிருக்கோம். நாத்திகுல் குரான் நம்முடைய ஷேகையும் எடுத்துக்கலாம், நம்முடைய ரசூலையும் எடுத்துக்கணும். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைய வேண்டும். அதற்குண்டான மாலிக் யார்? லைலத்துல் கத்ருடைய மாலிக் யார்? ஒட்டுமொத்த உலகத்துடைய மாலிக்கே மஜாசி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். லைலத்துல் கத்ருக்கு யாராவது அடைய ஆசை இருக்குதா? அந்த மாலிக்கே மஜாசிட்ட போனால் தான் முடியும். நேரடியாக கையேந்தினால் நம்முடைய தாலிமாத் அதை தான் சொல்லித்தருது. நம்முடைய தாலிமாத் அதைத்தான் சொல்லித் தருகிறது. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இறக்கினான், அந்த நாத்திக்கு குர்ஆனின் மீது இறக்கினான். அந்த குர்ஆனை இறக்கினா எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்குனா சுக்குநூறா போயிடுங்க. அதே குர்ஆன் நபியுடைய கல்புல இறங்கும் போது வாங்கிக்கிச்சே. ஏன்? ரெண்டும் குர்ஆனா இருந்துச்சு, வாங்கிக்கிச்சு. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த குர்ஆனும் மிக உயர்ந்த குர்ஆன். அந்த குர்ஆனில் இல்லாதது எதுவுமே இல்லை. இந்த குர்ஆன் இருக்குல்ல, இந்த குர்ஆனில் இல்லாதது எதுவும் இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அனைத்து மரலுகளுக்கும் தவா இருக்கிறது என்று சொல்கிறார், அனைத்து நோய்க்கும் ஷிஃபா இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் எந்த கண்ணோட்டத்தில் அதை அணுகுகிறோமோ அதை நமக்கு தரும். அறிவியல் வேணுமா? குர்ஆன்ல இருக்கு. அறிவியல்லாம் பேசுதா? சயின்ஸ்லாம் பேசுதா? பேசுது குர்ஆன். நோய்க்கு மருந்து, தலைவலிக்குது, மருந்து இருக்கா? இருக்குது. ஒருத்தர் குர்ஆனை ஈஸியாக விளங்குறதுக்காக ஒரு சின்ன சம்பவம் என்ன பண்ணாரா, ஒரு ஆலிம்சா பேசியிருக்காரு ஊரில், குர்ஆனில் இல்லாத எதுவுமே இல்லைங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் இருக்குது. உங்களுக்கு தலைவலியா? குர்ஆனில் மருந்து இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? குர்ஆனில் மருந்து இருக்குது. ஏதாவது தேவையா? குர்ஆனில் மருந்து இருக்குது. ஒரு நேரடியாக ஒருத்தர் வந்துட்டார். சரி, குர்ஆனில் என்ன இருக்குல்ல, 1 கிலோ மைதா ஒரு 10 பேருக்கு சாப்பாடாக்க ரொட்டி போடும். எத்தனை கிலோ மைதா மாவு? குர்ஆன்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்றார். குர்ஆன்கிட்ட கேட்டு சொல்லு. 10 பேருக்கு ரொட்டி போடணுங்க, 10 பேருக்கு ரொட்டி போட வேண்டும். அதற்கு எத்தனை கிலோ மாவு வேண்டும்? குர்ஆன்கிட்ட கேளுங்க. எங்கே இருக்குது குர்ஆனில்? இவர் என்ன சொன்னார் ஆலிம்சா, ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரின் குன்தும் லா தஅலமூன். இந்த ஆயத்தை வச்சு ரொட்டி கடைக்காரை கூப்பிட்டுருக்கார். ரொட்டி கடைக்கார வா, 10 பேருக்கு ரொட்டி போடணும், எத்தனை கிலோ மாவு வேணும்னு கேட்டார். அவர் கணக்கு சொல்லிட்டு போயிட்டார், இந்த இத்தனை கிலோ மாவு வேணும், இத்தனை கிலோ உப்பு வேணும். ஹஜ்ரத்தே, நான் குர்ஆன்கிட்ட கேட்டு சொல்ல சொன்னேன். நீங்கள் ரொட்டி கடைக்கார்ட்ட கேட்டு சொன்னால் குர்ஆன் தாயா சொல்லுது. தெரியாததை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டும். தெரியாததை தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் தான் சொல்லுது. ரொட்டிக்கு எத்தனை கிலோ மாவுண்டு, 10 பேருக்கு எத்தனை கிலோ மாவுன்னு எனக்கு தெரியல, அதனால குர்ஆன்கிட்ட கேட்ட. தெரியலையா? யாருக்கா தெரிஞ்சுனா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிச்சு. ரொட்டி கடைக்காரனுக்கு தெரியும், அவனை கூட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிம்பிளா இந்த அளவுக்கு குர்ஆனில் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு குர்ஆன் என்பது, அந்த குர்ஆனும் உயர்ந்த குர்ஆன். அந்த குர்ஆனை எத்தனையோ நபர்கள் வந்தார்கள். அந்த குர்ஆனை போன்று சில அல்பால்களை நான் கொண்டு வரேன். எத்தனையோ நபர்கள் வந்தார்கள். ஒரு சில ஊரில் வந்தானோ 2 பேர், அரபி படித்த மாஹிரான ஆளு. குர்ஆனை போல் எங்களுக்கும் ஒரு குர்ஆன் எழுத தெரியும், எழுத முடியும். உடனே ஒரு ஆலிம்சா எழுந்து சொன்னாராம், அப்படியா, குர்ஆனை போல் லஃப்லு கொண்டு வருவியா? சரி, கொண்டு வருவேன். நரகம் மிக பெரியது, நரகம் மிக பெரியது, நீ சொல்லு. நரகம் மிக பெரியது. உன்னுடைய அரபி முஹாவரத்தை அதை திறமையை வைத்துக்கொண்டு ஒரு வார்த்தையை கொண்டு வாட்டார். இவங்க 2 பேரும் முயற்சி செஞ்சு, ஒருத்தர் சொன்னார் அல் ஜஹன்னமு கபீருன்னுண்டார். ஏன்பா, இது குழந்தை கூட சொல்லுவேன். இன்னொருத்தர் சொன்னார் அல் ஜஹன்னமு அதீமுன்னுண்டார். நரகம் என்பது மிக கடுமையானது, கொடுமையானது. ஆனால் குர்ஆன்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. குர்ஆன் என்ன சொல்லுது சொல்லட்டுமா? நரகம் பெரியது என்பதை குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு கேட்போமா? குர்ஆன்கிட்ட போய் குர்ஆன்கிட்ட கேட்டான். குர்ஆன்கிட்ட கேட்டதற்கு அந்த ஆயத்து வரல, அது ஹல்மிம் மசீத். அந்த ஆயத்து என்ன ஹம்சா? ஹல்மிம் மசீத். அந்த நரகத்தில் எத்தனை பேரை போட்டாலும் அந்த நரகம் இன்னும் அதிகமாக இருக்கிறார்களா, இன்னும் அதிகமாக இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அந்த 2 பேரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இந்த அளவுக்கு பிரமாண்டமானது என்பதை இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமா? இந்த அளவிற்கு எங்களுக்கெல்லாம் முஹாவரத் இல்லை என்று அவர்கள் 2 பேரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. சொல்ல வருவது நோக்க குர்ஆனுடைய அதுமத்து. அந்த குர்ஆன் நம்ம கையில் வைத்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய அதுமத்து. இந்த குர்ஆன் யார் மீது இறங்கியதோ
அவர்களுடைய அலுமத்து சொல்லவா வேணும்? அல்லாஹுக்கு ஒரே அடிமை தாங்க, அல்லாஹுக்கு ஒரே அடிமை தான். நம்மெல்லாம் அடிமை என்பது அந்த அடிமையுடைய பொருட்டினால் வந்த அடிமைகள். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை அல்லாஹ் கூட்டி சென்றான். இப்போ உங்களுக்கு ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு தகப்பனாருக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 10 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை மட்டும் சஃபருக்கு கொண்டு போறாருங்க தகப்பனார். கொண்டு போகும்போது தன்னுடைய மற்ற நபர்களிடம் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய 10 பிள்ளைகளை யாராவது ஒரு பிள்ளைகளுடைய பேரை சொல்லிட்டு தானே போகணும். மாறாவது ஒரு பிள்ளையை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன பெயர் தெரியுமா? தெரியாது. 10 பிள்ளைகளில் யாராவது ஒருவரை அழைத்து செல்லும் பொழுது அவர் யாரை அழைத்து செல்கிறோமோ அவருடைய பெயரை தெளிவாக உச்சரிக்க வேண்டும். தெளிவாக உச்சரித்தால் தான் இன்னும் 9 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இத்துணை அடியார்கள் இருக்க, இத்துணை அடிமைகள் இருக்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் கொண்டு சென்று அப்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு அந்த ஒரு அடிமை தான். இதனால் தான் நம்முடைய ஷேഖ்மார்கள் சொன்னார்கள், லா மஅபூத இல்லல்லாஹ் முஹம்மதுன் ஆபிதுல்லாஹ். ஏன் உம்மத்துன் ஆபிதுல்லாஹ்னு சொல்ல வேண்டியதானே? லா மஅபூத இல்லல்லாஹ் முஹம்மதுன் ஆபிதுல்லாஹ், முஹம்மது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ஆபித். லா மக்சூத இல்லல்லாஹ் முஹம்மதுன் அப்துல்லாஹ், உம்மத்துன் அப்துல்லாஹ் சொல்லல, உம்மத்துன் அப்துல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, முஹம்மதுன் அப்துல்லாஹ் நம்முடைய தாலிமாத்தில். அல்லாஹ் மேலும் பல அடுத்த நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது வஸ்குர் ஃபில் கிதாபி அப்தஹு ஜக்கரியா, அப்தஹு ஜக்கரியா, அப்தஹு என்று பயன்படுத்திவிட்டு பெயரை பக்கத்திலே பயன்படுத்தி விட்டான். எனவே பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய அடிமையின் மீது இறக்கினான். 2 பேரையும் நாம புரியணும். நபியை விட்டும் தூரமானாலும் நாம் இந்த குர்ஆனை விளங்க முடியாது, குர்ஆனை விட்டு தூரமானாலும் நாம் குர்ஆனை விளங்க முடியாது. எனவே நாம் இரண்டையும் அணுக வேண்டும் என்று சொன்னால் இந்த சாமித்திய குர்ஆன், நாத்திக்க குர்ஆன் இரண்டையும் அணுக வேண்டும். இரண்டின் மீதும் நமக்கு பிரியம் வர வேண்டும். இரண்டின் மீதும் பிரியம் வர வேண்டும் என்று சொன்னால் ஷேഖ்மார்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும். அன்னைக்கு கூட காட்டினாங்க, ராக்கிபி ஷேഖ, ஷேഖ முராக்கபா செய்யணும். அல்லாஹ்வை முராக்கபா செய்யணும் நீங்க காட்டியிருப்பீங்க. ஒரு சூஃபி எழுதுறாங்க, ராக்கிபி ஷேഖ வ குன் ஃபி வ குன் அமாமஹு ஜஹலா வ குன் ஃபி அமாமிஹி ஜாஹிலன். ராக்கிபி ஷேഖ, ஷேഖை முராக்கபா செய்யுங்கங்கறாங்க. முராக்கபா முஷாஹதா அல்லாஹ்வை தான் நீங்க நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஷேഖ முராக்கபா செய்ய சொல்லி கட்டுத்தராங்க. பெரியவர்களே சகோதரர், இது போல முராக்கபத்து ஷேഖ்லா, ஷேഖ் கிட்டே இருந்து முன்னால பேசினார்கள் அல்லவா, அது போன்று நாம் அனுபவித்தால் தான் இந்த குர்ஆனுடைய ஷரஹ் சதுர் நம்மிலே ஏற்படும். ரசூல் எங்கே இருக்கிறார்கள் என்பது நம்மிலே ஏற்படும். எனவே அந்த ரசூலின் மீது இறங்கியது, மகத்தான் அந்த ரசூலின் மீது இந்த குர்ஆன் இறங்கியது. அந்த ரசூல்கிட்ட போய் நம்ம கேட்கணும், இந்த லைலத்துல் கத்ர் ஏங்க ஈமான் பெருசா லைலத்துல் கத்ர் பெருசா? ஈமான் தான் பெருசு, ஈமான் தான் பெருசு. இஸ்லாம் பெருசா லைலத்துல் கத்ர் பெருசா? இஸ்லாம் தான் பெருசு. அந்த இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் தந்தாங்க, அந்த ஈமானிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாய் ரசூலுல்லாஹை மிகவும் திட்டினார்களா இல்லையா? மிகவும் திட்டினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கவலை வந்து விட்டது, என்னுடைய தாய் இப்படி திட்டுறாங்களே, என்னுடைய தாய் குஃபுர்ல இருந்து நான் முஸ்லீமாக இருந்தால் என்னுடைய தாய் நாளைக்கு நரகத்தில் இருந்து நான் சொர்க்கம் போவேனா? கவலை வந்துருச்சு. நீ ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இஸ்லாம் வேணுமா, ஈமான் வேணுமா? அல்லாஹ்ட்ட கை தூக்கு. எங்க கை தூக்குங்க? அல்லாஹ்ட்ட கை தூக்குங்க. சஹாபி ரசூல் எங்க போனாங்க? நேரடியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு சென்றார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் உங்களை மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள், மிக கடுமையாக திட்டுறாங்க. கொஞ்சம் நீங்க தவஜ்ஜுஹ் செஞ்சீங்கன்னா, நீங்க கொஞ்சம் துஆ செய்தீர்கள் என்றால் என்னுடைய தாய் முஸ்லீம் ஆயிடுவாங்கல்ல, அவர்களும் முஸ்லீம் ஆகுவதை நான் ஆதரவிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு ஓ முஸ்லீம் ஆயிடுவாங்க. வீட்டிற்கு சென்றார்கள். குளியல் சத்தம் கேட்கிறார். குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாயார். என்ன கதவு திறக்கல, கதவு தட்டி தட்டி பார்த்தா தாயார் வெளியே வந்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது எதுவுமே சொல்லலை. இங்கே போய் ஒரு அப்ளிகேஷன் தான் போட்டாங்க. ரசூலுல்லாவிடம் ஒரு அப்ளிகேஷன் தான் போட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை நசீபாக்கினார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மனன சக்தி இல்லை, நெஞ்சில் ஓங்கி ஒரு அடி மனன சக்தி வந்தது.
ஹதீஸில் இருக்கிறதா இல்லையா? மனன சக்தி வந்தது. இன்னும் எத்தனையோ விஷயங்களை தந்தார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? இன்னல்லாஹ யுஅதி, இன்னல்லாஹ முஅதி, அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன், அனல் காசிம், நான் பங்கிடக்கூடியவன். இதெல்லாம் யார் கவனிக்கிறா? இதெல்லாம் யார் கவனிக்கிறா? நமக்கு இஸ்லாம் வேணுமா? ரசூலுல்லாஹ், ரசூலுக்கு முன்னால் ஷேக், இது கூட என்னுடைய ஷேக் நாயகம் மகரிபிலே அதான் தாலீம் செய்தார். முரீத் என்று சொன்னால் முதலிலே ஷேக்குடைய முரீதாக போக வேண்டும், அடுத்து தான் அந்த முரீத் ஷேக் ரசூலுடைய முரீதாக நம்மை ஆக்கும். முதலிலே மைஹூ நூரே பீர், நான் ஷேக்குடைய நூறிலிருந்து வந்தவன் என்ற சிந்தனை இருக்கு. எத்தனை பேருக்கு நம்மளே இருக்கு? இருந்தா எப்படி சிலுக்கும் நமக்கு? இப்படி உட்காந்துருப்போமா? ஜமாலியுடைய நூர், ஜமாலி நாயகத்துடைய நூர் என்னிலே இருக்கிறது என்ற சிந்தனை இருந்தால் முடி சிலுக்குமா இல்லையா? ஒவ்வொரு முடியும் நிற்கும். அவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கு, அவங்களுடைய நூர், அல்லாஹு அக்பர், கிட்ட கூட நிற்க முடியாது அவங்க முன்னாடி. அவர்களுடைய நூறினால் நான் இருக்கிறேன், மைஹூ நூரே பீர். இந்த சிந்தனை இப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இந்த சிந்தனை வந்தது என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்தில் எதுவெல்லாம் அல்லாஹ் போடுறானோ அது நம்முடைய உள்ளத்திலே வர ஆரம்பிச்சு. சொன்னார்கள் ஹஜ்ரத் ஃபைதி நாயகம், அந்த கமா ஹக்கஹு, என்னுடைய அந்த எனக்கு அந்த சம்பவத்தை சொல்ல தெரியல. ஃபைதி நாயகம் ஒரு முறை ஹஜ்ரத் தாதா பீர் சர்க்கார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சபையில் இருந்திருக்கிறாங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். அவருடைய சபையில் இருந்திருக்கிறாங்க. சபையில் இருக்கும் பொழுது தாலிமாத் ஓடிட்டு இருக்கு. தாதா சர்க்கார் தாலிமாத் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தாலிமாத் செஞ்சுட்டு இருக்கோம். அவர்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை விளையாடி கொண்டு இருந்ததின் காரணத்தினால் அவர்களை வெளியே சுற்றி காட்டுவதற்காக வெளியே கொண்டு போப்பா ஃபைதிஷா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஃபைதிஷா சர்க்கார் அந்த பிள்ளையை தூக்கிட்டு கடத்தூருக்கு போயிட்டாங்க. இங்கே தாலிமாத் ஓடி முடிஞ்சிடுச்சு, தாலிமாத் நடந்து முடிந்து விட்டது. ஃபைதி நாயகம் அவர்கள் தாலிமாத் எல்லாம் முடித்து விட்டு வருகிறார்கள். வந்தவுடன் ஃபைதிஷா, பிள்ளையை கொண்டு போனேன், பிள்ளையை போய் சுற்றி காட்டி சமாதானப்படுத்திட்டேன், ஆனால் இங்கே தாலிமாத் ஓடிடுச்சு, என்ன பேசினோமோ அது உன்னுடைய உள்ளத்தில் நான் போட்டு விட்டேன் என்று சொன்னார். என்ன பேசினேன்? ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசுங்க என்று சொன்னதற்கு எதை ஹஜ்ரத் நூருல் மஷாயிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாலிமாக செய்தார்களோ அதை அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய ஹலீஃபாக்கள் சஜ்ஜாதாக்கள் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இதுவெல்லாம் அந்த ஷேக்கில் நம்ம அழிஞ்சி போனாதான், ஃபனாவானா தான். ஃபனா என்று சொன்னால் என்ன? அழிவது. நம்ம அழிஞ்சு போயிருந்தா நாம் இல்லாமல் போயிடுறதா? இதனால்தான் ஃபனா ஹலாக் ரெண்டு இருக்கு. ஃபனா ஹலாக். ஃபனா என்று சொன்னாலும் அழிவது தான், ஹலாக் என்று சொன்னாலும் அழிவது தான். ரெண்டுமே அழிவது தான். ஹலாக் என்று சொன்னால் சுத்தமாக அழிந்து போய்விடும், காணாமல் போய்விடும். எப்படி நெருப்பிலே போட்ட கட்டை காணாமல் போய்விடுகிறதோ அதே போன்று ஹலாக் என்று சொன்னால் அதே போன்று அழிந்து போய்விடும். ஃபனா என்று சொன்னால் தன்னை மறைத்து கொண்டு எது அழிக்கிறதோ அதை காட்டும். இரும்பை தூக்கி நெருப்புல போடுங்களேன், என்ன காட்டும்? கொஞ்ச நேரத்தில் அந்த இரும்பு நெருப்பாயிடும், தூக்கிட்டோன்னா இரும்பு வந்துடும். இருக்கா இல்லையா? அதே போல நம்முடைய ஷேக்கிலே நாம் ஃபனாவானோம் என்று சொன்னால், ஃபனாவாருதுன்னா என்ன? என்னிலே இருக்கக்கூடிய அனைத்து செயல், நம்ம ஹயாத்தை ஒப்படைச்சிட்டோமா இல்லையா? ரூஹை ஒப்படைச்சிட்டோமா இல்லையா? கல்பை ஒப்படைச்சிட்டோமா இல்லையா? ஒப்படைச்ச பிறகு எல்லாம் எங்கெங்க இருக்கும்? இந்த பேனாவை உங்கள்கிட்ட கொடுத்துட்டா என்கிட்ட இருக்குமா? அது உங்கள்கிட்ட தான் இருக்கும், என்கிட்ட இருக்காது. நான் சிந்திக்கவே முடியாது. எப்போ நினைச்சாலும் நான் அந்த அவர்கள்ட்ட கொடுத்துட்டேன், அது போன்று தான் நான் நினைப்பேன். அதே போன்று தான் நாம் நம்முடைய ஜிஸ்மை கொடுத்த பிறகு, நம்முடைய கல்வை கொடுத்த பிறகு, நம்முடைய ரூஹை கொடுத்த பிறகு மீண்டும் நம்முடையது நான் என்று நினைத்து கொண்டிருப்பது அது நியாயமானதா? அது எங்க கொடுத்தோமோ அங்க போய் நிக்கணுமா இல்லையா? அது தான் ஃபனாவாக இருக்கிறது. எனவே பெரியோர்களை, சகோதரர்களை, எவ்வளவு நீண்டமாக பேசி போனாலும் அனுபவிச்சாதான், சீனியத்து சர்க்கரையத்துக்கு வாயில போட்டால் தான் இனிக்கும். புரிஞ்சுங்களா? நான் எவ்வளோ சவுண்டு அவ்வளோ இதுவாக பேசினாலும் அங்கே இருக்குது, அந்த கித்தாபில் இருக்குது, இந்த கித்தாபில் இருக்குது, ஷேக் நான் சொல்லுவான் அந்த கித்தாபில் இருக்குது, அங்கே இங்கே தூக்கி பேசினாலும் எதுவும் ஏறாது. எப்போ வரைக்கும்? அனுபவிக்கிற வரைக்கும். அனுபவிச்சாதான் உள்ள சாறு இறங்கும், உள்ள சாறு இறங்கும். எனவே பெரியோர்கள், சகோதரர்கள், இந்த கதருடைய இரவை எங்கே போய் கேட்கணும்? எங்கே கிடைக்குமோ அது அங்கே போய் கேட்கணும். அந்த கதருடைய இரவிற்கு யார் மாலிக்கோ அங்கு சென்று நாம் நிற்க வேண்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் மாலிக்காக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மாலிக்காக ஆக்கியிருக்கிறான். மாலிக்கே மஜாசியாக ஆக்கியிருக்கிறான்.
சொர்க்கத்திற்கும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மாலிக், நரகத்திற்கும் அவர்கள் தான் மாலிக். யாருக்கு எது வேண்டுமோ கொடுத்து கொண்டே இருக்கிறார், அனைத்து தேவைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னல்லாஹ முஅதி, அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். வானல் காசிம், நான் பங்கிடக்கூடியவனாக இருக்கிறேன். லைலத்துல் கத்ர் வேண்டுமா, அதை தலபு செய்ய வேண்டுமா? யா ரசூலல்லாஹ் பர்த ஜோலி மெரியா முஹம்மத், யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் பிச்சை போடுங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு அனுபவிப்பதற்கு பிச்சை போடுங்கள் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹி உன்லுர் ஹாலனா, எங்களுடைய ஹாலை பாருங்கள் யா ரசூலல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது, நாங்கள் செய்யக்கூடிய தொழுகைகள் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நீங்கள் எங்களுக்கு பிச்சையாக கொடுங்கள். இஸ்லாத்தை போட்டீர்கள், ஈமானை போட்டீர்கள், நீங்கள் என்னென்னவோ கொடுத்தீர்கள். அதம் சே லாயி ஹே முஜே हस्ती में आरज़ू ए रसूल, अदम से लाई है मुझे हस्ती में आरज़ू ए रसूल, कहाँ कहाँ लिए फिरती है मुझे जुस्तजू ए रसूल, कहाँ कहाँ लिए फिरती है मुझे जुस्तजू ए रसूल, அதம் से लाई है मुझे. என்னை இல்லாமையிலிருந்து கொண்டு வந்தது யாரு? ஆர்ஸு ஏ ரசூல், ரசூலுடைய ஆசை கொண்டு வந்தது. ரசூல் ஆசைப்பட்டார்கள், சூரியன் வந்தது. ரசூல் ஆசைப்பட்டார்கள், சொர்க்கம் வந்தது. உங்களுடைய ஆசை இல்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ் படைக்கவில்லை. லவ்லா முஹம்மதுன் லமா ஹலக்துல் அஃப்லாக், அந்த முஹம்மது இல்லை என்று சொன்னால் உலகத்தை நான் படைச்சிருக்க மாட்டேன்ட்டான். அல்லாஹ்வுடைய அந்த ரசூலுடைய ஆசை தான் அதம் சே லாயி ஹே முஜே, என்னை இல்லாமையிலிருந்து கொண்டு வந்துச்சு. கஹா கஹா லியே பிர்தி ஹே, என்னை எங்கெங்கேயோ கொண்டு செல்கிறது. ஜுஸ்துஜூ ஏ ரசூல், ரசூலுடைய அந்த பேராசை தான் என்னை எங்கெங்கேயோ கொண்டு செல்கிறது. இதையெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரசூலுடைய ஃபைசான் வந்துடும், ஷேக்குடைய ஃபைசான் வந்துடும். ஒவ்வொன்றையும் பார்க்கணுங்க. தீப்பெட்டி இருக்குல்ல, குச்சியோட உரசி பார்த்தா நெருப்பு வருதா இல்லையா? இந்த நம்முடைய ஷேகுமார்களோட ஷேகுமார்கள் இல்லை, நம்ம எந்த ஷேக்குடைய கரத்தை பிடித்தோமோ அந்த ஷேக்கோட நம்ம உரசிக்கிட்டே இருக்கு. உரசுனா ஹிக்மத் உண்டாகும், இல்மு உண்டாகும், எல்லாம் உண்டாகும். அப்படி உரசி பார்த்த ஒரு ஷேக்கோட நான் தொழுதேனா, முதல்ல ஷேக், அடுத்து ரசூலுடைய ஸ்டேஷன், அடுத்து அல்லாஹ். மைஹூ நூரே பீர், பீர் நூரே முஸ்தபா, முஸ்தபா நூரே ஹுதா. இந்த தீப்பெட்டியுடன் இந்த உடல் என்ற குச்சியை தேய்த்து தேய்த்து பார்க்க பார்க்க குர்பை இலாஹி உண்டாகும், சுஹூத இலாஹி உண்டாகும், எல்லாம் உண்டாகும். பெரியோர்களே, சகோதரர்களே, நான் அந்த ஷேக்கின் மூலமாக பலதையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஜி, அந்த ஷேக்கை கொண்டு நான் அல்லாவுடைய ஃபதுல்ல அனுபவிச்சதை பேசுகிறேன். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் இல்லைங்க. ஷேக்கை கொண்டு பலவிதமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய ஃபதுல நான் அனுபவிச்சேன். ரப்புடைய ஃபதுல் அது. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, அங்கு நாம் நம்மை தேய்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் எல்லாம் முன்கஷிஃபாகும், குர்ஆன் நமக்கு முன்கஷிஃபாகும். இப்படி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய ஷேகுமார்கள். எனவே லைலத்துல் கத்ர் என்ற இந்த மகத்தான இந்த இரவை நாம் அந்த ரசூலுடைய தர்பாரிலே, ஷேகுடைய தர்பாரிலே நாம் கேட்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஊர்லேன்னு வந்திருக்கணும். நம்ம ஊர்லேயே பிரமாண்டமாக செய்கிறாங்களா இல்லையா? இல்லைன்னு போய் பாருங்கள், எல்லா பள்ளிவாசலும் ஜொலிக்குது, எல்லா பள்ளிவாசலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஏன் அங்கெல்லாம் கொண்டாடாமல் நம்ம இங்கே வந்தோம்? காரணம் தான், லைலத்துல் கத்ரை கேட்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், சிந்தனையை மட்டும் நாம் திருப்பாமல் இருக்கிறோம். எனவே அனைத்து சங்கைகளையும் அனைத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ், அனைத்தையும் கொடுத்த ஷேக்கிடம் இதையும் நாம் கேட்க வேண்டும். இஸ்கரம் காக்கரும் शुक्र कैसे अदा, इसकरम का करूं शुक्र कैसे अदा, जो करम मुझ पे मेरे नबी कर दिया. என்னை ஜமாலியாக்குனாங்க, இதுக்கு நான் எப்படி சுக்குர் செய்வேன்? என்னை ஜமாலியாக்க ஆக்கினார்கள், இதற்கு நான் எப்படி நன்றி செய்வேன்? பெரியோர்களே, இதெல்லாம் நமக்கு இதனுடைய அந்தஸ்துகளை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய உன்னத மகான்களாக, உண்மையான முரீதுகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எதற்காக நாம் பையத்தெடுத்தோமோ, எதற்காக ஷேக்குடைய தாமனை பிடித்தோமோ, அதை அடைவதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான், அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான், ஷேகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் எதை எதிர்பார்க்கிறார்கள்? என்கிட்ட கேட்பானா, என் பக்கம் முத்தவஜி ஆவானா, அதைத்தான் எதிர்பார்க்குறான். அல்லாஹ் ரஹ்மான், அவன் அல்லாஹ் ரஹ்மான். ஷிப்லி ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய சம்பவத்தை கூட தாங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷிப்லி ரஹமத்துல்லா அலிகிட்ட
ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாட்ட முனாஜாத் செய்யும் பொழுது ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் சொன்னானா, ஹல் உஹ்பிருக்க ஐபக்க லின்னாசி, மக்கள்கிட்ட உங்களுடைய குறையெல்லாம் சொல்லிட்டோமா, வெளிப்படுத்திட்டோமா அப்படின்ட்டாங்க. யாரு, எவ்வளோ பெரிய ஷிபுலி! அந்த ஷிபுலியை பார்த்து ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நாளைக்கு மறுமையிலே ஜுனைதை நீ என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டால் ஷிபுலியை காட்டுவேன் என்று சொன்னார்கள். அந்த ஷிபுலியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஷிபுலியே, உன்னுடைய குறையை மக்களுக்கு மத்தியிலே நான் பரப்பட்டுமா என்று கேட்டதற்கு ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிரிச்சுட்டே சொன்னாங்க, யா அல்லாஹ் பரப்புனா யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, ஆனால் நான் ஒன்று செய்வேன். என்ன செய்வேன் தெரியுமா? ஒட்டுமொத்த உலகத்திலும் உன்னுடைய ரஹமத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவேன்ட்டாங்க. உன்னுடைய ரஹமத்தை பற்றி பேச ஆரம்பித்தால் உனக்கு ஒருத்தவனை சஜிதா செய்ய மாட்டான், ஓகேவான்னு கேட்டாங்க. பெரியவர்களை சகோதரர்களை, சொல்ல வருவதின் நோக்கம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தோ விஸ்தீர்ணமானது. அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது, அடியான் என்னிடம் திரும்புவானா, என் பக்கம் முத்தவஜ்ஜி ஆவானா. ये हिकमतें हैं गुनाहगारो, करीम को तुम करीब कर लो. ये हिकमतें हैं गुनाहगारो, करीम को तुम करीब कर लो. करीम बोलो, रहीम बोलो, गफूर बोलो, सुना करेंगे. ஒரு நுட்பம், என்ன நுட்பம் தெரியுமா? அல்லாஹ் குனாஹ்காரோ, பாவிகளே, ஒரு ஹிக்மத்து சொல்லித்தரேன், கேட்டுக்கங்க. கரீமுக்கோ தும் கரீபு கர்லோ, கரீமான ரப்ப நெருக்கி வச்சுக்கங்க. கரீமு போலோ, கரீமுன்னு சொல்லுங்க கேட்குறான். ரஹீமுன்னு சொல்லுங்க, கேட்க தயாரா இருக்கிறான். கஃபூர்னு சொல்லுங்க, கேட்பான். சுனா கரேங்க, அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எனவே பெரியவர்களை பேசி ஷேக்மார்களை பேச இருக்கிறாங்க, அவங்களுடைய பேச்சை நாம் கேட்கறதுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அஹ்வால்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வளோ லைலத்துல் கத்ர் கடந்து போயிடுச்சு, எவ்வளோ பராத் கடந்து போயிடுச்சு, எவ்வளோ வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. நம்முடைய முன்னேற்றங்கள் ஏதாவது வந்துச்சா என்பதை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் உண்மையான ஜமாலியாக அவர்களிடம் இருந்து உண்மையான ஃபைசான் இங்கு வருதா, இதை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.